வணக்கம். இன்னைக்கு அதிரன் சோமில் இந்த சம்மரில் நமக்கு நிறையா கிடைக்கக்கூடிய இந்த மாங்காயை வச்சு ஒரு சூப்பரான ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் யார் வேணால் செய்யலாம், சமைக்க தெரியாதவங்க கூட செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இதோட சுவை லைட்டாக புளிப்பாக, லைட்டாக இனிப்பாக, கொஞ்சமாக காரமாக, இந்த சுவையெல்லாம் கலந்து தான் இருக்கும். இந்த மாங்காய் இங்கே ஒடிசாவில் மரத்துலேருந்து நம்ம பறித்தது. இதோட சுவை அதிகமாக புளிப்பை விட நமக்கு துவர்ப்பு அதிகமாக இருக்குது. லைட்டாக பழுத்திருக்கு. இந்த மாதிரி ஒன்று பாதியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேனை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ சேர்த்துக்கோங்க. நல்லா காஞ்ச பிறகு இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே இதோட கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டுறலாம். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். அதிரனும் ருத்ரனும் சேர்ந்து என்னோடய ட்ரைபாடை எங்கேயும் வச்சுட்டாங்க. அதனால் கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கும், கையில் எடுத்திருக்கேன். இப்போ காஷ்மீரி சில்லி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதை எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி விடலாம். இது காஷ்மீரி சில்லிங்கிறனால அந்தளவுக்கு நமக்கு காரம் இருக்காது, நல்லா கலர் கொடுக்கும். இப்போ நம்ம இதோட கட் பண்ணி வச்சுருந்தோம் இந்த மாங்காயை சேர்த்துக்கிறோம். நல்லா ஃபைனாக பார்த்து கட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒன்றுக்கு பாதியாக நம்ம கட் பண்ணி எடுத்து இதோடு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். இந்த எண்ணெயிலே நல்லா 2 to 3 மினிட்ஸ் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். இந்த மாங்காய் ரெசிபியை நாம் ஒரு 5 மினிட்ஸில் இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். மற்ற ஊறுகாய் மாதிரி நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் இதோட நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை சேர்த்து நல்லா கலந்து விடுறோம். நீங்கள் இந்த மாங்காயோட தோலை எடுத்துட்டு நீங்கள் அந்த பல்ப்பை மட்டும் வச்சு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து நீங்கள் ஜாம் மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். உப்பு பத்தாதனால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான ஃப்ளேமில் வச்சு அப்படியே வேக விடுறேன். அப்போ அந்த தோலும் நமக்கு சேர்ந்து வெந்து வந்திருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அருமையான சூப்பரான இந்த மாங்காய் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது ஊறுகாயாகவும் சாப்பிட்லாம், நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் அதிரன் சோமை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.